ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்ப்போம்னா சத்துமா புட்டு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இப்போ நான் இந்த மாதிரி டீ குடிக்கிற கப்பில் நான் 3 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஆளுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 3 கப் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு அளவு தெரியணுங்கிறதுக்காக தாங்க நான் இந்த மாதிரி கப் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த சத்து மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டுங்க, ரொம்ப உப்பு போடாதீங்க, கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டுவிட்டு இப்போ அதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு மணல் பதத்துக்கு நம்ம சத்து மாவை எடுத்துக்கலாங்க பிணைஞ்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அப்படியே மெதுவாக பிணைங்க. நீங்கள் நிறையா சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காதுங்க, பார்க்க பூரி மாவு மாதிரி அந்த மாதிரி போயிடுங்க. இப்போ இப்படியே நீங்கள் பிணைஞ்சாதாங்க அது நல்லா மணல் பழத்துக்கு புட்டு மாவு மாதிரி அப்படியே நல்லா வருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் இட்லி செட்டில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா இதை ஒரு சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் புட்டு குழால தாங்க வேக வைக்க போகிறேன், அதனால நான் இந்த மாதிரியே எடுத்துக்கிறேங்க. சலிக்க தேவையில்லைங்க, புட்டு குழால வச்சா சலிக்க தேவையில்லைங்க. உங்களுக்கு இட்லி சட்டிலையும் ஒரு சில பேர் சலிக்க மாட்டாங்கங்க. நம்ம எதுக்காக சலிச்சு எடுத்துக்கிறோம்னா அந்த கொஞ்சம் உருண்டு போயிருங்க, அதுக்காக தாங்க. இப்போ அப்படியே நம்ம புட்டு குழால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு புட்டுக்குழா எடுத்திருக்கேங்க. இது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இது கூட அச்சு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்தோடனே கொஞ்சோண்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட பாருங்கள், தேங்காய் சேர்த்தது உங்களுக்கு தெரியுதுங்களா? இது கூட ஒரு ரெண்டு கையளவுக்கு இந்த மாதிரிங்க, இது கூட அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் சைஸ் தாங்க சேர்க்குறேன். இப்போ இது கூட தேங்காய் மேலே கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே மாதிரி மறுபடியும் சத்து மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ மேலே கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே மாதிரி மாவு சேர்த்துக்கலாங்க. பார்த்தீங்களா, மேலே வரைக்கும் வந்துச்சு. இப்போ மேலே நார்மலாகவே எப்போதும் அடியிலையும் மேலேயும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது அதோட மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் அதோட அந்த அடி கொப்பரையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. அந்த இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் சத்து மாவு புட்டை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து பார்த்துடலாங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் சிலிண்டர் அடுப்பில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் எடுத்துடலாங்க. நான் கரெக்டாக டைமிங் சொன்னேன், 25 நிமிஷம் வச்சுருக்கேங்க நான். இப்போ இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், வெந்துருச்சுங்க. இப்போ இதை அப்படியே இப்படி லைட்டாக தூக்கிக்குங்க. அந்த பக்கத்துலேருந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வருங்க. பாருங்கள், புட்டுக்கொலாலேருந்து புட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சாப்பாடு கொடுத்துடலாங்க எல்லாத்துக்கும். நம்ம புட்டு பிடிச்சிருந்தா நம்ம நிவி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.